டாப் 5 இமேஜ் ஜென்ரேட்டிங் ஏஐ. இந்த வீடியோவில் நாங்கள் 5 இமேஜ் ஜென்ரேட்டிங் ஏஐ பற்றி பேச போகிறோம். இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்து அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்களோட தாட்ஸில் ஒரு 5 ஏஐ டூலை பற்றி பேச போகிறோம். நாங்கள் இந்த வீடியோவில் 5 ஏஐ ஆப்ஸை எப்படி 1 to 5ன்னு ரேங்க் பண்ணியிருக்கோம்னா 5 ஏஐ ஆப்ஸ்லையுமே ஒரே ப்ராம்ப்டை கொடுத்து அதில் வர அவுட்புட்டை வச்சு தான் அதை பேஸ் பண்ணி எங்களுக்கு எந்த மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்றதை பார்த்து தான் நாங்கள் இதை ரேங்க் பண்ணியிருக்கோம். எந்த ஆப்புமே பிடிக்காது அப்படின்றதுனாலாம் இல்லை, எங்களுக்கு எந்த மாதிரி அவுட்டு கிடச்சதோ அதை வச்சு தான் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிற ஏஐ மெட்டா ஏஐ. இதை உங்களால வாட்ஸ்அப்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலா ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்றது அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை நீங்க இந்த மெட்டா ஏஐல பண்ணிக்கலாம். இதை ஏன் நாங்க 5ஆவதா வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா 4 ஏஐமே சூப்பரா இருக்கு, அதனால இதை 5ஆவதா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, இதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸு அப்புறம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இமேஜ் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படின்றதுனால இதை நாங்கள் 5th பிளேஸில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறோம். கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டான இமேஜ் எங்களுக்கு கிடைக்காததுனால நாங்கள் இதை 5ஆவது இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதா இருக்க ஏஐ மைக்ரோசாஃப்ட் கோபைலட். இதை பற்றி நாங்கள் ஆதி காலத்துலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். லோகோ டிசைனிங் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட் ஏஐ பற்றி நாங்கள் பேசியிருப்போம். மேலே ஐ பட்டன் கொடுக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டு எல்லா வெப்சைட் மாதிரி தான். நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு 4 இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதில் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் ரெலவெண்ட்டான இமேஜஸ் தான் வந்தது மித்ததை கம்பேர் பண்ணும்போது. இதை ஏன் நாங்கள் 4ஆவதாக வச்சுருக்கோம்னா, இதுக்கு முன்னாடி உள்ள 3 இது நல்லாயிருக்கும், இதுக்கு அடுத்து உள்ளது கேவலமாக இருக்கும். அதனால் இது 4ஆவதாக வச்சுருக்கோம். ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போறே ChatGPT. என்னடா ChatGPT இதுல இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ChatGPTல இப்போ உங்களால இமேஜும் கிரியேட் பண்ணிக்க முடியும். முன்னாடிலாம் நம்ம ChatGPT டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட், அதுக்காக தான் பாத்தீங்கன்னா, அதாவது கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றது அந்த மாதிரி தான் நம்ம ChatGPT யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா இப்போ வந்திருக்க அப்டேட்ல உங்களால ChatGPTல இமேஜும் கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அது மூலமா நார்மலா எல்லாத்தையும் பண்ற மாதிரி தான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்றது தான். ஆனா இதுல எந்த ரேஷியோ அதெல்லாம் வேணும்னா நீங்க ப்ராம்ப்ட்லயே மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். அது ஒண்ணுதான் இதுல சேஞ்ச் ஆகுமே தவிர எல்லாத்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் ஆகும். எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னா, மெட்டா ஏஐ கிரியேட் பண்ண இமேஜோட ChatGPT கிரியேட் பண்ண இமேஜ் பாத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு. அதனால தான் இதை நாங்கள் 3ர்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதா இருக்கிற ஏஐ லியோனார்டோ ஏஐ. இந்த ஏஐயும் மித்த எல்லா வெப்சைட்டும் மாதிரி தான். இந்த ஏஐக்குள்ளே போயிட்டு நீங்கள் இமேஜ் ஜென்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் ப்ராம்ப்ட் கொடுத்து சைடில் நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 இமேஜ் கிரியேட் பண்ணும். இது மித்த எல்லா ஏஐயோட கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக இருக்குது. இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களால் இதில் கண்டினியூஸாக கேரக்டர் கிரியேட் பண்ணிக்க முடியும். கண்டினியூஸ் கேரக்டர் இமேஜஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் லியோனார்டோ ஏஐ ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால நாங்கள் இதை 2nd பிளேஸில் வச்சுருக்கோம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிற ஏஐ ஐடியோகிராம். ஐடியோகிராம் ஏஐ நிறைய பேர் ஏன் நாங்களே லோகோ கிரியேட் பண்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட அந்த ஏஐ டூலை பத்தி பேசியிருப்போம். ஆனா இப்போ நாங்கள் ரீசெண்டா ஏஐ இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது ஐடியோகிராம் தான். இதுலயும் நீங்க சேம் ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே 4 இமேஜ் தான் கொடுக்கும். செட்டிங்ஸ் எல்லாமே லியோனார்டோல இருக்கிற மாதிரி சேம் செட்டிங்ஸ் எல்லாமே எக்ஸாக்டா அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதோட ரியலிஸ்டிக்கு நீங்கள் எந்த மாதிரி மோடில் வேணும், ஒருவேளை ஆனிக் மோடில் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அந்த எந்த மோடு கொடுக்குறோமோ அந்த மோடில் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நாங்கள் ஐடியோகிராம் ஏஐ ஃபர்ஸ்ட்டாக ரேங்க் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இவங்க என்னடா இஷ்டத்துக்கு டாப் 5 அது இதுன்னு ரேங்க் பண்ணிட்டு போயிடுறானுங்களே, இதெல்லாம் ஃப்ரீயா இல்லைன்னா பெய்டா, கிரெடிட்டடும் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கும் கேட்குது. இந்த இமேஜ் ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ChatGPTல உங்களால் ஒரு மாசத்துக்கு 50 ஃப்ரீ கிரெடிட்ஸ், அதாவது 50 வாட்டி ப்ராம்ப்ட் கொடுத்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கிட முடியும் ஒரு மாசத்துக்கு. அதே இது நீங்கள் மெட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு அன்லிமிட்டட் தான். ஆனால் எப்போ மாறும் தெரில. இப்போதைக்கு அன்லிமிட்டடாக மெட்டால கிரியேட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 3 ஏஐ, அதாவது கோபைலட், லியோனார்டோ, ஐடியோகிராம், இது 3த்துலயும் ஒரு குறிப்பிட்ட அளவு கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி கொடுப்பாங்க. அதை தாண்டி உங்களால யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அந்த கிரெடிட்ஸ் டே பை டே பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏஐ ஏஜென்ட் தமிழ்.